எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தீபம் ஏற்றும்போது இந்த ஒரு 5 பொருள்களையும் நம்ம தீபத்தில் இதை சேர்த்து ஏற்றும்போது நல்ல ஒரு தெய்வ கடாட்சம் கிடைக்கும். வெட்டிவேர், பச்சை கற்பூரம், ஏலக்காய், பட்டை, சோம்பு, கிராம்பு இதான் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இது பவுடர் நல்லா பண்ணினதுக்கப்புறமா இதை வந்துட்டு சலிச்சிட்டு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் எப்போல்லாம் தீபம் ஏற்றுறீங்களோ இதிலேருந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம தீபம் ஏற்றுற எண்ணெயோ நெய்யோ அதில் சேர்த்துருங்க. இப்படி செய்கிறதுனால உண்மையிலே சொல்கிறேன், அந்த தீபம் எரிய எரிய இந்த பொருட்களோட நல்ல ஒரு நறுமணம் நம்ம கோவிலில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் எப்போதும் நம்ம வீடு நல்ல ஒரு வாசமாகவும் தெய்வ கடாட்சம் நிறைஞ்சதாகவும் இருக்கும். இப்போ நான் அந்த பவுடரை மாதம் ஒரு தடவை அரைச்சி இதே போல் ரெடி பண்ணி வச்சுப்பேன். தினம் தினம் தீபம் ஏற்றும்போது ஒரு சிட்டிகை அதில் சேர்த்துப்பேன். எப்போதுமே விளக்கு ஏற்றும்போது மஞ்சள் மட்டும் நான் ஏற்ற மாட்டேன். மஞ்சள், சந்தனம், அது கூட பன்னீர் இருந்தால் சேர்த்துப்பேன். இல்லைனாக்கா நல்ல சுத்தமான தண்ணீர் சேர்த்துப்பேன். விசேஷமான இன்னும் ஒரு பொருளையும் இது கூட சேர்த்து நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள். இதுதான் புனுகு. நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வெளியிலேயே வச்சுக்கலாம், கெட்டே போகாது. வருஷக்கணக்காக இருந்தாலும் கெட்டு போகாது. இதை நல்லா சந்தனம் போல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. எப்போதுமே காமாட்சி விளக்கு எந்த விளக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது மேலேருந்து கீழ் நோக்கி தான் வரணும். கீழிருந்து மேல் நோக்கி போகக்கூடாது. நம்ம மேலும் மேலும் உயரத்துக்கு தானே போகணும், இறங்கி வரக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் முதல்ல சாமியோட அந்த கோபுரத்தில் வைக்கணும். அடுத்ததாக 2வது நம்ம கஜலட்சுமியோட நெத்தியில் வைக்கணும். 3வதாக அவங்க திருமாங்கல்யம் இருக்கிற இடம், நெஞ்சு பகுதி, இந்த இடத்துல வைக்கணும். அப்புறம் சாமியோட 2 கைகள் இருக்கிற இடத்துல வைக்கணும். அப்புறம் சுற்றிலும் எல்லா இடத்துலையும் நாம் குங்குமத்தையும் மஞ்சளையும் இதே போல் தான் வைக்கணும். நிறைய பேர் முன்பக்கம் மட்டும்தான் மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கஜலட்சுமி விளக்கோட பின்பக்கமும் அந்த சாமியோட பிம்பம் இருக்கு இல்லையா, அந்த பின்பக்கமும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். இது கட்டாயமாக வச்சு தான் நம்ம விளக்கேற்றி வைக்கணும். ஒரு தாம்பாளத்தை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மல்லிப்பூ தூவிட்டு இந்த மாதிரி நம்ம விளக்கு எடுத்து வச்சுட்டேன். உங்கள்கிட்ட பூ இருந்ததுன்னா, பூ எவ்வளோ இருந்ததுனாலும் அதை வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி பூக்கள் வச்சு சாமிக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோடய வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சு நம்ம விளக்கு ஏற்றி வச்சு பார்க்கும்போது உண்மையிலே புதுசாக பார்க்குற மாதிரி ஒவ்வொரு டைமும் நான் போகும்போதும் வரும்போதும் அதை பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு மனதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு திருப்தியாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்கும் இப்படியெல்லாம் செஞ்சு பார்க்கும்போது. இந்த பவுடர் செஞ்சோம் இல்லையா, இந்த பவுடர் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி இதுக்குள்ளே வச்சுட்டு ஸ்பாஞ்சு வச்சு இப்போ நான் உருட்டு திரி தான் போடுவேன். நீட்டத்திரியும் போடுவேன். இந்த மாதிரி ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் வச்சு நம்ம தீபம் ஏற்றும்போது நீங்கள் இந்த மாதிரி ஏற்றுனீங்கன்னாக்கா இந்த இடத்துல கரியும் பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் எண்ணெயை அதிகமாக இழுக்காது இந்த உருட்டுத்திரி. மெடிக்கல் ஷாப்பில் கிடக்கிற பஞ்சு வாங்கிட்டு நீங்கள் அந்த பஞ்சு திரியை வச்சு நீங்கள் ஏற்றிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப நேரம் நின்று எரியும். இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சு பார்த்தேன் மணையில், அது செட் ஆகலை. ரொம்ப உயரமாக சாமியை மறைக்கிற மாதிரி இருந்ததுனால அதை எடுத்துகிட்டு நான் இப்போ வெறுமனே கோலம் போட்ட செல்ஃபில் வச்சுட்டேன். எப்போதுமே நான் சாமி செல்ஃபில் இந்த மாதிரி வாஸ்து பாத்திரத்தில் ஒரு குடுவையில் இந்த மாதிரி பூ போட்டு அதுக்குள்ளே மஞ்சள், வெட்டிவேர், காசு எல்லாமே போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் அதெல்லாம் எதுவும் போடலை. வெறுமனே தண்ணியும் மல்லிப்பூவும் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் விளக்கேற்றி வச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மனதுக்கு நிறைவாக இருக்கும். பூக்கள் நம்ம வாங்குறதோட நம்மளுடைய விருப்பம்தான். என்கிட்ட பூ இருந்தது, அதனால் வச்சுருக்கேன். பூக்கள் இல்லை அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வச்சு கூட தீபம் ஏற்றலாம். நம்ம ஆன்மீகத்தை முழுமையாக கடைப்பிடிக்க முடியாது, ஃபாலோ பண்ண முடியாதுன்னா ஓரளவுக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் சுத்தபத்தமாக இருந்து விளக்க நல்லா எப்போதுமே சுத்தமாக ஏற்றி வச்சு சாமி கும்பிடுங்க. நம்ம குடும்பம் எப்போதுமே செல்வ செழிப்பாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். கடவுள் இருக்கா இல்லையாங்கிறது இன்றைக்கு வரைக்கும் சந்தேகமாக தான் இருக்குது. இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செயல்படுவோம். வாழ்க வளமுடன்.